முருகன், சரவணன், குமரன். பெரிய பையன் என்ன பண்ணுறான் முருகன்? முருகன் தான் ரைட்டு. 59 வருஷம் ஆகுது. ரைட், வெரி குடா. நெக்ஸ்ட் சரவணன். சரவணன் அமெரிக்காவில் இருக்காரு. வெரி குடா. அப்படி என்ன பண்ணுறாரு? வர்ஜீனியாவில் இருக்காரு. ஐடியில் இருக்கு. வெரி குட் சரவணன். மூணாவது குமரன். வெட்டரி. அவருக்கு ஆயிட்டாரு சொல்லி அவர்கிட்ட கேட்டல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இல்லை இருக்கான் வெட் ஜாயின்ட் டைரக்டர். வெரி குட், வெரி குட். 3 பேர். பெஸ்ட் வித் லைக் உங்களுக்கு வந்து சாரம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். உங்கள் ஃபிலாசபி லைஃப் வந்து என்ன எல்லாருக்கும் ஃபியூச்சர் இல்லை 3 பேரும் ஆண் வீட்டில் இல்லை தப்பு. உங்களுக்கு வந்து காட் இஸ் பெஸ்ட் குட் சில்ட்ரன் 3 பேரும் ஆண் வீட்டில் எல்லாம் அருமையான தி டேக் கேர் ஆஃப் யூ. கவலை இல்லை. உங்களுக்கு என்ன உங்க ஒத்துழைப்பாங்க எப்படி நினைக்கிறோம் அதே மாதிரி தான் வந்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒத்துழைப்புங்க. அதை நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்க பசங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிறாங்க. உங்கள் கட்டல் இன்னும் இருக்கிறாங்க 3 பேர். பேரெல்லாம் நிறையா இருக்கும். ஓகே 4 பேரும் ஒரு பேத்தி. 4 பேரும் ஓகே. வெரி குட். பேட்டி வந்து கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் படிக்குது, இன்ஜினியரிங். பேட்டி அங்கே படிக்குது இன்ஜினியரிங். பேரா பேரெல்லாம் இங்கே தான் டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதோட எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. எல்லாம் காட் இஸ் டேக்கன் கேர். அப்போ இதிலிருந்து வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் கைவிட மாட்டாங்க. ஸோ கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தெரியாது, நல்லது கெட்டு போவார். நல்ல விஷயம் நல்ல செய்தாலே இப்போ நிறைய பேர் தெரில. ஏதோ நம்ம குறுக்கில் போய் அங்கே போயிட்டு தான் அதை பெரிய தப்பு. நல்லா ஆஸ் யூ ஸோ சொல்லுவாங்க. நல்லது எப்பவுமே வேஸ்ட் ஆகுது. இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் தான் இருக்கும். ரொம்ப ரேர். ரமண மகர்ஷி மாறன் சில பேருக்கு வரும். ஒரு ஜென்மம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படும். அது என்ன பண்ணலாம் அப்போ அது கூட நம்ம கவலைப்படக்கூடாது. எப்பவுமே நல்ல செஞ்சே போகணும். இதுக்குன்னா நம்ம ஜென்மத்து இதோடு முடியல. எவ்வளோ ஜென்மங்கள் இருக்குது. அதான் நான் ஏற்பட்டேன். ஸோ காட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூர் ஹாப்பி. உங்கள் லைஃப் பற்றி ஹாப்பியா? நோ மோர் அஃப்ரைட். எதுவும் பயம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? உங்கள் சாரி அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுது அவருக்கு? நீங்கள் அதே மாதிரி நேர்மையான கணக்கு. வெரி குட். வெரி குட். உங்களுக்கு வெரி குட். சிவன் அதிகம். சிவன் வெரி குட். வெரி குட். உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஒத்துழைச்சிங்க. இல்லாட்டா எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு இதான் ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது இதுவும் மீன் உங்களுக்கு இடம் 50 இருக்கும், 100 ஃபீட் இருக்கும்போது 100 அடி இருக்குமா? பாரு இல்லை 43 45 100 இதான் வேற ஏதாவது அசெட்ஸ் இல்லை உங்களுக்கு? இதான் வேறு இதெல்லாம் கிடையாது. மெயின் இடம். ஓகே கீப் இட். பசங்க பார்த்துங்க பசாரம் இல்லை ஃபியூச்சர் வந்து அப்படியே இல்லை நல்ல ஐடியா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் கமர்ஷியல் பண்ணிட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் சார் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க பசங்களுக்கு? வாட் யுவர் அட்வைஸ்? நல்ல பசங்க வெரி ஒன்றும் பிரச்சனை. வெரி வெரி குட். 3 பசங்க பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? இதுலேருந்து என்ன தெரியும்? கடவுள் கைவிட்டார். நேர்மையாக இருந்துக்கிறார். டிபார்ட்மெண்ட் நேர்மையாக. ஆனால் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மணி பிரகாரம் தெரியுது. இப்போ ஃபோக்கஸ் பண்ண சரி. எனக்கு ஒரே ஒரு யார் வந்து வெறுக்கிற மாதிரி தெரியல. யார் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவப்பட்டிருக்கிறாரா? எப்போ தெய்வ பக்தி. வெரி குட். தெய்வ பக்தி பக்தி ரொம்ப நல்ல சந்தோஷமான மோகன் சிவன் நினைக்கிறேன். வெரி குட். கரெக்டாக சொல்லுங்க. வெரி குட். தெய்வ பக்தி தான் கை கொடுக்க. நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணலாம். கடவுள் கை விடுறாரு. என்ன சார் சொல்றீங்க? இப்போ மனுஷங்க நம்ம எதிர்பார்க்குறோம். கடவுள் நம்மளாலே போதும். கடவுள் 100% நம்பினாரு. கடவுள் வந்து நானும் அதே மாதிரி தான். நானும் அதே கடவுள் நம்பிக்கை அதிகம். நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஒரு மாதிரி நாள் இல்லை. எங்கள் அப்பா கடைசி பையனா எங்கள் அப்பாவோட நல்ல செய்யணும். நல்ல செய்ய அப்படியே கிராமத்தில் வந்து வேலை செய்யணும். வெரி குட். உங்களுக்கு நல்ல ஒரு கடவுளோட அனுகூலம் இருக்கும், மோட்சம் இருக்கும், லிபரேஷன் சொல்லுவாங்க.
அடுத்த ஜென்மம் இன்னும் நல்ல ஜென்மம் கொடுத்தாலும் கொடுப்பாரு கடவுள். ஸோ கடவுள் வந்து கையிலே விட நிறைய பேர் தெரியல. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து கடவுள் ஏனோ தானோ நினைக்கிறாங்க சார். கடவுள் பற்றி பேசுகிறேன் சார். கடவுள் எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லுவேன். ஜஸ்ட் கடவுள் எப்படி இருப்பா, உருவம் இருக்குதா இல்லையா? இது வந்து இதுதான் கேட்குறேன். கடவுளுக்கு உருவம் இருக்குதா இல்லையா எனக்கு ரொம்ப 3 பேர் 3 கண் சரவணன் அதுங்க. கடவுள் இந்த கடவுள் இந்த பசங்க இல்லை, நம்ம மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு அதில் இருக்குதா இல்லையா? அவருக்கு வந்து உருவம் இருக்குதா இல்லையா? நீங்கள் சொல்லுமா உருவம் இருக்குதா? சொல்லி நீங்க சொல்லுங்க. உருவம் எல்லார் இடத்துலையும் இருக்குது. இன்னும் உருவம்னு கிடையாது. எல்லாருமே தெய்வம். கரெக்டாக சொல்லு. எல்லாம் தெய்வம் நம்மளுக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்குது. யாரும் நினைச்சாலும் தெய்வமாக வச்சுக்கலாம். எல்லாருக்கிட்ட இருக்கு கடை. வெரி குட். அதான் எல்லாம் அவன் செயல். வாயில் கேட்கணும் நினைச்சேன். எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவன் செயல். கரெக்ட். அதனால என்ன இருந்தாலும் அவன் தான். அது உபநிஷத் சொல்றாரு. எல்லாம் அவர் தான் நடத்துக்கிறாரு. அதனால நீ வெறுக்க மாட்டீங்க, யாரும் வெறுக்க மாட்டீங்க. நீ நான் பேசுறேன் அப்படின்னா அவன் தான் வழிபடுப்பார். வெரி குட் நம்ம சார். வெரி குட் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். ஒரு உபநிஷத்தில் வரும் எல்லாத்தையும் கடன் இருக்குது. மெயின் பாயிண்ட் சார். உங்களுக்கு வந்து ஒன்றும் வந்து எனக்கு டவுட் கேட்கலான்னு பார்த்தேன். இது எல்லாம் சைவ வடப்பண்ண இந்த கடவுள் வந்து இதெல்லாம் நிஜம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த படைப்புலாம் நிஜம் இல்லை, இது ஒரு கனவு சொல்றீங்களா? இது கனவு, இது ஒரு சினிமா படம்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதனால சைவம் நிறைவணி. நாம சைவம் நிறைவணி இல்லை அது இல்லைங்க. இந்த இந்த நடக்கிறதெல்லாம் நிஜம் இல்லை, இது ஒரு சினிமா படம். நீ நானும் ஒளி ரூபத்தை படம் ஓடிக்கிட்டே சொல்றாங்க. கனவு நைட் கனவு பண்ணுறதுல அதுதான் இது சொல்றாங்க. அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. தெரியாது. எதுக்கு தெரியும்? நாம தான் எல்லாம் தெரிஞ்சு நடக்கணும். நம்மளுக்கு நமக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. நாம தான் எல்லாம் செய்யணும். நாமளே செய்யணும். நம்ம இன்னொருத்தருக்கு இதை பற்றி நமக்கு தெரியும். தெரியணும். இதில் கூட கடவுள் இருக்கா சொல்லுங்க. எல்லாம் இது கூட எல்லா ஜீவராசியில் இது கூட எதுக்காக நம்ம முழு வழிக்காக வச்சுருக்கிறோம். ஆமாம். அது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வச்சுக்கோ, கஷ்டப்படாத. அவன் சொல்கிறான் அந்த மாதிரி வச்சுக்கோ. வெரி குட். வெரி ஃபைன் ஃபைன். நாம கிடையாது. வெரி குட். சார் ஒரே கொஸ்டின். நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்பவுமே கோவம் அந்த மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தாலும் ஆமாம். யார் வெறுத்த டிபார்ட் யாரும் ஏதோ சத்தம் முடியும் தவிர மனசில் ஒன்றும் இல்லை. இதை வெளியே பார்த்து பண்ண பண்ணீங்க நினைக்கிறேன். சிவன் நினைச்சா தானாக சிரிப்பு வந்துடும். எல்லாம் அவன் தான் உள்ள இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் அவன் தான் உள்ள இருந்து செய்யறான். அது வெரி குட். அது ஃபாலோ பண்ணுறீங்க. நானே எல்லாம் அது கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. நானும் தான் எல்லாம். அப்படியா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது எல்லாம் நான் தான். அவன் சொல்கிறான் நான் இருக்கிறேன், தெய்வமாக உருவத்தில் இருக்கிறேன். வெரி குட். வெரி குட். நீ கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. வெரி குட். நேர்மையாக இருந்தால் கோவம் வராது. நீங்கள் வந்து யார்கிட்ட சண்டை போட்டு மாதிரி கூட தெரியல. டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட பக்கத்து மாதிரி எந்த டேரக்டர்ஸ் கூட அந்த மாதிரி ஒன்று எல்லாம் அலசிட்டு போயிருக்கீங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் ஆன்மீகவாதி, அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டைனே கிடையாது. எல்லாம் டேரக்டர் சிவராமன் எந்தெந்த டேரக்டர் பார்த்து சொல்லுங்க. யாரும் நம்ம விமர்சிக்க வேணாம். சிவராமகிருஷ்ணன் பார்த்தீங்க, ஷவுகத் அலி. ஷவுகத் அலி தான் அப்பா. யாரும் விமர்சிக்க முன்னே சொல்லலாம். ஷவுகத் அலி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர். யாரும் நம்ம உண்மை சொல்லுங்க. ஆன்மீகத்தில் பேசலாம். ஷவுகத் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் டெய்லி சாயந்தரத்தில் கூப்பிடுவாரு. நான் சொல்லுவேன் ஷவுகத் அலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி எந்த பேர் ஆள் அவர்? கொஞ்சம் ஜென்ரலாக பாசிட்டிவாக சொல்லுங்க. நெகட்டிவாக ஆன்மீகத்தில் அதிகம். ஆன்மீகத்தில் ஷவுகத் வெரி குட். அதாவது தொழுகிறதுல ரொம்ப அதிகம். நம்ம ஹிந்து பிரிப்பாரு. நீ செவ்வாய்க்கிழமை கும்பிடுறேன், நான் வெள்ளிக்கிழமை கும்பிடுறேன், 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் கூட சண்டை போதும் ஆன்மீகத்தில். எனக்கு ஷவுகத் அலி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது. எந்த வருஷம் சார் ஷவுகத் அலி அப்பாயின்மெண்ட்? 64. 64. வெரி குட். 64 மாதூர் போகணும் அப்படின்னாரு. தாராளமாக போகிறேன் அப்படின்னு மறுக்கிறார். வெரி குட். ஷவுகத் அலி அங்கே போன உடனே ஆலங்குடி எனக்கு அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் தமிழ்நாட்டு ஆலங்குடி குரு. ஆலங்குடி குரு. ஆமாம் குரு. இங்கே சனி பகவான் மாதூர் பண்ணின திருநள்ளாறு. சனிக்கு போகணுமா குருவுக்கு போகணுமா? சனி தான் செலக்ட் பண்ணேன். மாதூர் ஃபார்ம். வெரி குட். மாதூர் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் மாதூர். வெரி குட். மாதூர் ஃபார்ம்.
ரிசர்ச் அசிஸ்டன்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டன்ட், டெப்டி டைரக்டர், டெப்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிட்டையர்மெண்ட்டு காரைக்காலில் தான். ஓ அசிஸ்டன்ட் டைரக்டர் காரைக்கால். காரைக்கால் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு மாதம் ஃபார்ம் அங்கேயே எல்லாமே, ரிட்டையர்மெண்ட்டும் அங்கேயே தான். பிரின்ஸிபால் கேவிகே ஃபஸ்ட்டு பிரின்ஸிபால் கேவிகே காரைக்கால், எல்லாம் காரைக்கால் தான். வெரி குட். டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயாவது அனுப்பினா காரைக்காலுக்குன்னா குப்புசாமி போடணும்னு காரைக்கால். போட்ட உடனே ராம்குமார் வந்து சிபாரிசு பண்ணி கொண்டாந்துருவார். பண்ணா ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. சார் ஓம் சார் சாரி வெரி குட். இனிஷியல் அப்பாயின்மெண்ட்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் சுகர் கேன் வந்துட்டீங்க. காரைக்கால் மாதர் ஃபார்ம் அப்புறம் தான் கேரியர். அதுதான் மாதர் ஃபார்ம், மாதர் ஃபர்ஸ்ட் மாதர் ஃபார்ம் பேடி 25 ஏக்கர். சரி. அங்கேருந்து 45 ஏக்கர் கரிமாணிக்கு சுகர் கேன் ஃபார்ம். கரிமணி சுகர் கேன் ஃபார்ம். ஓ வெரி குட். ஃபார்ம் அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பார்க்க வந்தான். வெரி குட். 25 ஏக்கர் சனப்பேன், 25 ஏக்கர் சுகர் கேன். அவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி பேசிக் வந்து சனப்பு தான். வெரி குட். 25 ஏக்கர் போட்டுருக்காரு. வெரி குட். நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. கரிமணி ஃபார்ம் எவ்வளோ வருஷம் இருந்தீங்க? ஏவோவா 65. அங்கே எவ்வளோ வருஷம் இருந்தீங்க கரிமணி ஃபார்ம்ல? இங்கே ஏவோவா 3 வருஷமா வெரி குட். ஃபார்ம் மேனேஜர். வெரி குட். தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்க்க வந்தாங்க. அங்கேருந்து பார்த்தேன். வெரி குட். சடை போட சொல்லிக்கிறாங்க சுகர் கேன் பதிலாக. வந்த உடனே பாரு இவர் தான் சுகர் கேன் டெவலப்மெண்ட் ஒர்க்கர்ஸில் ட்ரைனிங் வந்து லக்னோ. ஆமாம். வெரி குட். வெரி குட். அதனால தான் நீங்கள் சனப்பை போட்டுருக்காரு. அப்படியே எடுத்துட்டு சொல்லி விட்டாங்க. எந்த ஃபார்ம் மேனேஜர் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஃபார்மில் இருந்து அப்புறம் கிருஷி யூனியன் கேங்கரா ரைட்டு. 160 ஏக்கர் ரிசார்ஜ் ஓ ஃபார்ம். அதுக்கப்புறம் வெரி குட். அது முடிஞ்ச உடனே வெறும் பேடி ரிசர்ச் ரைஸ் பீரியட் அது பிறகு ரிட்டையர்மெண்ட். வெரி குட். ஓம் சார் வெரி குட். வெரி பவர்ஃபுல் சார். ஓகே சார். ஜென்ரலாக ரொம்ப விமர்சிக்க வேணாம், நல்ல குணங்கள் இருக்கும். கெட்ட குணம் எல்லாரும் கெட்ட குணம் இருக்கும். நல்ல குணங்கள் எடுத்து பேசணும். ஓகே ஷவுகத் அலி பேசுகிறேன். செகண்ட் டைரக்டர் யார்? சிவராமகிருஷ்ணன் பற்றி என்ன நல்ல சொல்லுங்க. அவர் வந்து நேராக ஃபார்முக்கு வந்தார். வந்த உடனே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு டாக்டர் டிவைன் அப்பயே அவரே சொல்லார் ஒரு கரிமணிக்கு பாம் வந்தோம்னு, சார் நீங்கள் இருக்கிறீங்களே மேலே லைனு போடு, அதனால் இது சுத்தாது அப்படின்னு. அப்படி சொல்லி நான் ஐடியா எங்ககிட்ட ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிவராமகிருஷ்ணன். அப்புறம் சார் சிவராமகிருஷ்ணன். அப்புறம் நெக்ஸ்ட் டைரக்டர் வந்து ஷவுகத் அலி சிவராமகிருஷ்ணன். அப்புறம் வந்து ராமநாதன் டைரக்டர். ராமநாதன் அவர் வந்து ராகராஜ் பேட்டு. நாங்களாம் மதிக்க மாட்டோம். ஏன்னா லோக்கல் ஒரு பிசிஎஸ் அதுலேருந்து வந்தார். அவர் வந்து ரொம்ப பாஸ்கர் இருக்கும்போது இருக்கீங்களா? பாஸ்கர் இருக்கும்போது எங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்க? டைரக்டர் பாஸ்கர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணல. அவங்களாம் எனக்கு எதிரி. கேஸ் போட்டோம். கேஸ் போட்டீங்க எதிரி. சரி சரி ஓகே. அவர் வந்து மந்திரிக்கிட்டே இருந்துட்டாரு. சரி ஓகே ரைட். அவர் கஷ்டமாக ரைட் ஓகே. கஷ்டமாக வசம் உனக்கு நண்பர் இருப்பாரா? ஏன்னா அவர் ஆந்திராக்காரு. நேர்மை கஷ்டமாக நல்ல விஷயம். அதுக்கு பிறகு ராம்குமார். வெரி குட். ராம்குமார் அவர் இருக்கும்போது தான் நான் ரிட்டையர் ஆனேன். ஆமாம் வெரி குட். ஓம் சார். தேங்க்யூ. ஓம் சார் தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபாஸ் பிளெஸிங்.